யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நசனாகி இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களோடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். வாசி கேட்ட இந்த பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய கைது எப்படி நிகழ்ந்தது என்பதை கூறுகிறது. நாம் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். அதில் விசேஷமாக இந்த வாசி கேட்ட போது இயேசு கிறிஸ்துவனுடைய கைது எப்படி நடந்தது என்பதை தெளிவாக சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷத்தை பார்க்கும்போது, யோவான் சுவிசேஷத்தில் மற்ற சுவிசேஷத்தில் போல அநேக காரியங்களை மறுபடியும் சொல்லாமல் ஒரு சில குறிப்பிட்ட தனித்துவமான காரியங்களை எழுதியிருக்கிறார். ஏன் எழுதியிருக்கிறார் என்று பார்க்கும்போது, இந்த யோவான் சீசனே இந்த சுவிசேஷத்தை எழுதும்போது அதுக்கான நோக்கத்தை சொல்லியிருக்கிறார். எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை வாசித்து இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கவும், அவரை விசுவாசிப்பதன் மூலமாக நித்திய ஜீவன் என்பதை அவர் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இவ்வளோ காரியத்தையும் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் எழுதியிருக்கிறார். அப்போ வாசி கேட்ட இந்த பகுதியை பார்க்கும்போது, இந்த வேத பகுதி மிக அடிப்படையாக இயேசு கிறிஸ்துவை எப்படி நான் விசுவாசிக்கணும், இயேசு கிறிஸ்துவை நான் யாருன்னு விசுவாசிக்கணும், இப்படி இந்த இயேசு கிறிஸ்துவ இப்படி இருக்கிறதுனால நான் அவரை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் என்னை நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்துகிறதாக இருக்கிறது என்ற நோக்கத்திற்காக இந்த 18ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய கைது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். நம்ம காலை ஆராதனையில் மார்க்ஸ் விசேஷத்தில் அவரை மேசியா என்று சொல்லி பார்த்துருக்கோம். தேவனுடைய குமாரன் மேசியாவாக தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ அவர் மேசியா என்று பார்க்கும்போது அவர் தீர்க்கதரிசியாக, அவர் ஆசாரியராக, அவர் ராஜாவாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ விசேஷமாக இந்த காலையில் கேட்ட 13ஆம் அதிகாரத்துலேருந்து அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேசியாவினுடைய இந்த 3 தன்மை மிக அழகாக ஒவ்வொரு அதிகாரத்திலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். காலையில் முதலாவது செய்தியில் கேட்ட 13ஆம் அதிகாரம், தேவன் தன்னுடைய சீசர்களிடத்தில், தேவன் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பை வெளிப்படுத்துகிறார். அவர் அன்பை வெளிப்படுத்தி அநேக காரியங்களை போதிக்கிறார். இயேசுவை தீர்க்கதரிசியாக அங்கே யோவான் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். 13, 14, 15, 16 அதிகாரங்களை பார்க்கும்போது அந்த சீசர்களுக்கு போதனையாக போதித்து கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை போதித்து கொண்டிருக்கிறார். அவர் மேசியா தன்னுடைய போதையின் மூலமாக அவரை தன்னை தீர்க்கதரிசி என்று அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். 17ஆம் அதிகாரத்தில் அந்த பிரதான ஜெபம், அது தன்னுடைய சீசர்களுக்காகவும் அந்த சீசர் மூலமாக சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படுகிற நமக்காகவும் ஏறெடுக்கப்பட்ட பிரதான ஆசாரிய ஜெபமாக இருக்கிறது. அப்போ அந்த பிரதான ஆசாரிய ஜெபத்தில் இயேசு தன்னை ஆசாரியராக அவர் சித்தரித்து காண்பிக்கிறார். இப்போ வாசி கேட்ட இந்த பகுதியில் பார்க்கும்போது, இங்கே இயேசு மகிமை உள்ள ராஜாவாக வெளிப்படுகிறார். 18ஆம் அதிகாரம் 37ஆவது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, 18ஆம் அதிகாரம் 37ஆவது வசனத்தில், அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். அவர் சொல்கிறார் மிக தெளிவாக, இங்கே கைது செய்யப்பட போகிற இந்த இயேசு கிறிஸ்து யார்? இந்த இயேசு கிறிஸ்து ராஜா, மகிமையுள்ள ராஜா, தன் ஜனங்களை மீட்க, மகிமையுள்ள ராஜா அடிமைத்தனத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை விடுவிக்க ராஜாவாக கைதாகுகிறார். இந்த சிந்தனையோடு இந்த 18ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்தை நம்ம சிந்திப்போம். எப்பயும் போல முதலாவது கொடுக்கப்பட்டிருக்க நிகழ்வு என்ன என்பதை பார்த்து அதன் பின்பு இந்த நிகழ்வு நமக்கு என்ன பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது என்பதை பார்க்கலாம். முதலாம் வசனத்தை பார்க்கும்போது, இயேசு இவைகளை சொன்ன பின்பு, இயேசு எவைகளை சொன்ன பின்பு என்று பார்க்கும்போது 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் சொன்ன அனைத்து காரியம், 13ஆம் அதிகாரத்தில் அவர்களை முடிவு பரியந்தமும் அவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு போதனையாக சொன்ன அனைத்து காரியத்தையும் சொன்ன பின்பு அவர் என்ன செய்கிறார்னா, இயேசுவும் அவருடைய சீசரும் கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் ஒரு தோட்டத்திற்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்கன்னு பார்க்கணும். இப்போ இயேசு என்ன செய்கிறாருன்னா, ஒரு பெரிய போதனையை தன்னுடைய சீசர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்து, இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த பிரதான ஆசாரிய ஜெபத்தை செய்து முடித்து அவர் அங்கிருந்து கிளம்பி, எருசலேமிலிருந்து கிளம்பி அவர் எங்கே போகிறார்? மற்ற சுவிசேஷங்களை வாசிக்கும் போது நம்மளுக்கு தெரியும், அவர் கெத்சமனே தோட்டத்துக்கு போகிறார் என்று தெரியும்.
கெத்செமனே தோட்டத்துக்கு போறார் என்று தெரியும் போது இந்த யோவான் சுவிசேஷத்துல இன்னொரு அடிஷன் என்ன சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார் என்று பார்க்கும்போது, அந்த கெதரோன் என்ற ஆறு அது எருசலேம் மலையிலிருந்து வருகிறது. அந்த ஆற்றில் தான் எருசலேம் தேவாலயத்தில் செலுத்தப்படும் பலிகளினுடைய ரத்தம் செல்லும் வாய்க்கால் என்ன செய்யப்படுதுன்னா சேர்க்கப்படுகிறது. அப்போ எருசலேம் மலையிலிருந்து தேவாலயத்திலிருந்து அந்த ஆறு ஓடும்போது அந்த வாய்க்காலில் பலி செலுத்துகிற ரத்தங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும்னா ஓடும். அப்போது அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த தண்ணீர் ரத்தமும் தண்ணீரும் கலந்த ஒரு வாய்க்காலாக ஓடுகிறதாக இருக்கிறது. அப்போது இயேசுவுக்கு தெரியும், நன்கு தெரியும், அந்த கெதரோன் என்னும் ஆற்றை கடக்கும்போது அது அவருடைய சிலுவை மரணத்தை, தன்னுடைய ரத்தம் சிந்துதலை அதை அடையாளப்படுத்துகிறது என்பதை அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறது. அவருடைய அடுத்து நடக்க போகிற காரியம் என்ன? என்னுடைய சரீரம், என்னுடைய ரத்தம் சிந்தப்பட போகிறது, நான் பலியாக மரிக்க போகிறேன் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக இருந்து அது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து அவர் எங்கே போகிறார்னா தோட்டத்துக்கு போகிறார் என்று பார்க்குறோம். இந்த தோட்டம் கெத்செமனே தோட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அதில் அவரும் அவருடைய சீசரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீசருடைய அடிக்கடி அங்கே போயிருந்தபடியால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். இப்போ இயேசுவுக்கும் அந்த சீசர்களும் அவங்க நம்ம மார்க் சுவிசேஷத்தில் பார்க்கும்போது 1.5 வருஷமாக அவங்க கலிலேயாவில் சுற்றி தான் என்ன செஞ்சிட்ருக்காங்க, ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ கலிலேயா கப்பர்நகூமில் இயேசுவுக்கு ஒரு வீடு இருந்துச்சு. கலிலேயாவில் ஊழியம் செய்யும் போதெல்லாம் இயேசு அந்த வீட்டில் தங்கியிருந்தார். அவர் எப்போல்லாம் யூதேயாவுக்கு வரார், அதாவது எருசலேமுக்கு வராரோ அப்போல்லாம் ஓய்வெடுக்கும்படியாக இந்த கெத்செமனே தோட்டத்தை அவர் தேர்ந்தெடுத்து அப்போ என்ன செய்து அடிக்கடி என்ன செய்திருந்தார் என்று பார்க்கும்போது இயேசு இந்த தோட்டத்தை ஓய்வெடுக்கவும் இளைப்பாறவும் அவர் பயன்படுத்தி கொண்டிருந்தார். அதனால தான் பார்க்கும்போது அங்கே சொல்லுது, அங்கே அடிக்கடி போயிருந்தபடியால் யூதேயாவுக்கு வரும்போதெல்லாம் எருசலேமுக்கு வரும்போதெல்லாம் அந்த தோட்டத்துக்கு போய் அவர் இளைப்பாறவும், அவர் போய் அங்கே தனிமையாக இருக்கவும் அல்லது சீசரோடு இருக்கவும் அவர் அங்கே போயிருந்தபடியால் சீசர்களுக்கு நன்கா தெரிஞ்சிருக்கு. அதே வேளை இங்கே எம்பசைஸ் ஆடட் என்ன செய்யிருக்காருன்னு பார்க்கும்போது யூதாசுக்கும் அந்த இடம் நன்கு தெரிந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும்போது 3ஆம் வசனம், யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்தில் வந்தான். இப்போ இயேசு எங்கே இருக்கிறான்னு சொல்லி யூதாஸுக்கு தெரிஞ்சிருக்கு. யூதாஸ் ரொம்ப நன்கு அறிந்திருக்கிறான் இயேசு எங்கே இருக்கிறார் என்று சொல்லி. எப்படி வரான் யூதாஸ்? போர் சேவகரின் கூட்டத்தையும் அப்படின்னா எத்தனை பேராக இருக்கலாம்? போர் சேவகரினுடைய கூட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் வசனத்தில் பாருங்கள், அப்பொழுது போர் சேவகரும் 1000 சேவர்களுக்கு தலைவனும் என்று சொல்லப்படுது. அப்போது அது 1000 பேர் கொண்ட போர் சேவகரினுடைய கூட்டம். இயேசுவை பிடிக்க யூதாஸும் ஒரு 10 பேர் வரல. யூதாஸும் 10 போர் சேவர்களும் பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் வரல. இயேசுவை பிடிப்பதற்காக, இயேசுவை கைது செய்வதற்காக போர் சேவகரினுடைய கூட்டம் வந்திருக்கு. அது 1000 பேர் கொண்ட அந்த படை, 1000 பேர் கொண்ட போர் சேவகர்கள். அடுத்து பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க, பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்களையும், அந்த 1000 பேர் கொண்ட படை பிளஸ் பிரதான ஆசாரியன் பரிசேயர்கள் அவர்களுடைய ஊழியக்காரர்கள், அவர்களும் ஒரு திரளான கூட்டம். அவர்களும் யூதாஸும் சும்மா வரல. எப்படி வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கையில் தீவட்டிகளோடும் பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்துக்கு வந்தான். அப்போ ஒரு திரளான கூட்டம் எருசலேம் பட்டணத்தை விட்டு கெதரோன் ஆட்டை கடந்து அந்த தோட்டத்துக்குள்ள கடை ஒரு 1000 பேர் நடந்து வரான் அப்படின்னா, 1000 பேர் 1500 பேர் நடந்து வரான் அப்படின்னா அந்த இரவில் எப்படி இருந்திருக்கும் அந்த நிழல், அங்கே அந்த சூழல் எப்படி இருந்திருக்கும்? அவர் சத்தம் இருந்திருக்கும். அவ்வளோ பேர் எங்கே இருக்கிறார் தேடி வந்துகிட்டே இருந்திருப்பான். அவன் கரெக்டாக யூதாஸ் அவனை கரெக்டாக கூட்டு வந்து அந்த தோட்டத்துக்கு நேராக கூட்டு வந்திருக்கிறான். அப்போது 4ஆம் வசனத்தை பாருங்கள், இப்படி இவ்வளோ திரளான கூட்டம் அந்த தோட்டத்துக்கிட்ட வரும்பொழுது இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்குறார். இயேசு, ஐயோ இவ்வளோ பேர் வந்துட்டான், என்ன செய்ய போகிறோம், தப்பிக்க வழி இல்லையே, 1000 பேர் 1500 பேர் இருக்காங்க, கையில் ஆயுதம் இருக்குது, அந்த பந்தம் இருக்குது, தீவட்டி இருக்குது, போய் ஒளிஞ்சுக்குவோம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராய், என்ன நடக்கப் போகிறது என்பதை மிக தெளிவாய் அறிந்தவராய் அதை எதிர்கொண்டு போகிறார் என்று பார்க்கிறோம். எந்த விதமான கேள்வி, எந்த விதமான ஒரு பயமோ ஐயப்பாடும் இல்லாமல் அவர் தானாக முன் வந்து தன்னுடைய எதிரிகளை சந்திக்கிறார். அவர் தானாக முன் வந்து தன்னுடைய எதிரிகளுக்கு முன்பாக அவர் வந்து நிற்கிறார். நின்று என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? யாரை தேடுகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி கேட்கிறார்.
ஏன் அங்கே இருக்கிற யாருக்கும் இயேசுவதுக்கு முன்னாடி தெரியாதா? இயேசுவை பார்த்தது இல்லையா? இயேசு செஞ்ச அற்புத அடையாளத்தையும் இயேசுடைய முகம் அவ்வளவு ஃபெமிலியர் இல்லாத ஒரு ஃபேஸா? நம்ம மார்க் சுவிசேஷத்தை வாசிக்கும் போது எருசலேம்லேருந்து பரிசேயரும் வேதபாரகரும் அனுப்பப்பட்டு இயேசு என்ன செய்கிறார் என்பதை கான்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கிறான், கான்ஸ்டண்ட்டாக அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறான். அப்போது யூதேயாவில் இருக்கிறவனுக்கும் கலிலேயாவில் இருக்கிறவனுக்கும் இஸ்ரவேல் தேசத்துலையும் தீரு சீதோன் பட்டணத்துலையும் அந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருக்கும் இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பது நல்லா தெரியும். இப்போ ஏன் இயேசு இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, இயேசு தன்னை யார் என்று வெளிப்படுத்த, இயேசு நானே இப்படிப்பட்ட பாடுக்கு இப்படிப்பட்ட உபத்திரவத்துக்கு நானே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்ற காரியத்தை அவர் முன்னெடுப்பதற்காக அவர் இந்த கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்விக்கு அவருடைய பதில் என்ன? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரோடு நின்றான். இந்த கேள்விக்கு அவருடைய பதில் என்ன? யாரை தேடுன்னு கேட்கும்போது ஊர் பேர் சொல்லி நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். அவர் சொல்றார் தைரியமா நான் தான் என்று சொல்றார். அந்த கூட்டத்தில் யூதாசும் காணப்படுகிறார். அடுத்த 6ஆம் வசனத்தை பாருங்க. நான் தான் என்று அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். 8ஆம் வசனத்தில் இயேசு பிரதியுத்தரமாக நான் என்று உங்களுக்கு சொன்னேனே, நான் தான் அது நான் தான் ஸ்பெசிஃபிக்காக தன்னை அடையாளப்படுத்தி அதை நான் தான் என்று சொல்கிறார். என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள். வந்த கூட்டம் வந்த போர்ஸ் இவர்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இயேசுவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய சீசரில் என்ன செஞ்சுட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே அங்கே இயேசு சொல்கிறார் நான் தான் இந்த நசரேயனாகிய இயேசு என்று சொன்னோடனே அங்கே இயேசு சொல்கிறாரு இவரில் என்னுடைய சீசரில் போக விடுங்கன்னு சொல்லிட்டு 9ஆம் வசனம் சொல்லுது, நீர் எனக்கு தந்தவரில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. தேவன் அவர்களை பாதுகாத்திருக்கிறார் என்று பார்ப்போம். தேவன் அவர்களை பாதுகாத்திருக்கு. இதுதான் இந்த அரஸ்டில் இயேசுனுடைய அந்த கைதில் நடந்த நிகழ்வு. சரி, இது நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறது? ஆரம்பத்தில் சொன்னேன், யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்ட நோக்கம் என்ன? யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்ட நோக்கம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கணும். அப்போ இங்கே என்ன நிரூபித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று? என்ன நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியில்? வந்தாங்க, யாருன்னு கேட்டாங்க, நான் தான் சொன்னாங்க, பிடிச்சிட்டாங்க. இதில் எப்படிங்க இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்க முடியும்? இதில் எப்படிங்க இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கிறார்? இந்த இடம் மிக முக்கியமாக முதலாவது நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி நசரேயனாகிய இயேசு பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்ட கர்த்தர் என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதி முதலாவது அடிப்படையாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் தன்னை வெளிப்படுத்தின கர்த்தர் என்பதை வெளிப்படுத்துகிறது. மறுபடியும் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவரை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அடுத்து 6ஆம் வசனத்தில் நான் தான் என்று அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். இயேசுவை கைது செய்ய அந்த திரளான கூட்டம் வந்திருக்கு. திரளான கூட்டம்னா ஒரு 1000லேருந்து 1500 பேர் வந்திருக்கிறாங்க. போர் சேவனுடைய தலைவன் இருக்கிறான், பரிசேயன் இருக்கிறான், பிரதான ஆசாரியருடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, யூதாஸ் இருக்கிறாங்க, சீசர்கள் இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் வந்தோடனே இவ்வளோ பேருக்கு முன்பாக இயேசு அந்த கூட்டத்துக்கு நேராக போயிட்டு எந்த விதமான பயமும் இல்லாமல் எதுக்கு வந்திருக்கு, யாரை தேடி வந்திருக்கிற, யாரை தேடி வந்திருக்கிற என்ற கேள்விக்கு இயேசு பதில் சொல்கிறாரு. அவங்க பதில் சொல்கிறாங்க நசரேயனாகிய இயேசு என்று சொல்கிறாங்க. நசரேயனாகிய இயேசு அதற்கு இயேசு நான் தான் என்று சொல்கிறார். இப்போ நான் தான் என்று சொன்ன உடனே அங்கே இருக்கிற கூட்டம் அந்த 1000-1500 பேர் பந்தயத்தோடும் தீவட்டிகளோடும் ஆயுதத்தோடு வந்த எல்லாரும் படப்படன்னு கீழே விழுந்துட்டான். அவன் வந்த எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறான், கீழே விழுந்திருக்கிறான். என்ன சொல்லுது? நான் தான் என்று வெளிப்படுத்த அந்த தேவன் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மோசே இடத்துல வெளிப்படுத்தப்பட்ட அதே தேவன், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற தேவன் இந்த இயேசு கிறிஸ்து நான் தான், நான் மகிமையுள்ள தேவனுடைய குமாரன், நான் கர்த்தர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதனால தான் 4ஆம் வசனம் சொல்லுது, நடக்க போகிற எல்லாவற்றையும் அவர் அறிந்து. இயேசு கிறிஸ்து போய் மாட்டிக்கல,
யூதாசுடைய சூழ்ச்சினாலும் மத தலைவர்களுடைய சூழ்ச்சினாலும் அவருடைய பலத்தினாலும் இந்த 1000 போர் சேவர்னாலும் தோட்டத்துக்குள்ளே ஒளிஞ்சு போகிறதுக்கு இடம் இல்லாதனால அவர் போய் மாட்டிக்கல. அவர் வல்லமை உள்ளவராய் தன்னுடைய மகிமையை தன்னுடைய அறிவையும் தன்னுடைய ஞானத்தையும் தன்னுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்துவராய் என்ன செஞ்சிருக்கிறாராம்? நான் தான் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஜனங்கள் இயேசுடைய போதனையை கேட்டிருக்காங்க. போதனையை கேட்கும்போது அவர் அதிகாரம் உள்ளவராய் பிரசங்கித்தார் என்று சொன்னாங்க. இந்த ஜனங்கள் இயேசுடைய அற்புதத்தை பார்த்து அனுபவிச்சிருக்கிறாங்க. இவர் இடத்துல வல்லமை இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் இந்த இடத்துல அவருடைய போதனையையும் அவருடைய அற்புதத்தையும் தாண்டி வல்லமை மிக அதிகமாக வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை மிக அதிகமாக வெளிப்படும். அதனால தான் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கீழே விழுந்துட்டான். நான் தான் என்ற பதம் நானே தேவன் என்பதற்கு ஒப்பாக இருக்கிறது. இப்படி யோவான் சுவிசேஷத்தை தொடர்ச்சியாக ஜீவ அப்பம் நானே, நானே வாசல், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடி, நானே வாசல் என்று சொல்கிற மாதிரி நான் தான் என்று சொல்லும்போது அவர் தன்னை பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு, ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, இஸ்ரவேல் சந்ததியார் யாவருக்கும் வெளிப்படுத்தப்பட்ட அதே கர்த்தர் என்பதை முதலாவது அறிக்கையிடுகிறார். தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ற பாருங்கள். மோசேக்கு வெளிப்படுத்தப்பட்ட அதே தேவன், முட்செடியில் வெளிப்பட்ட அதே தேவன் இங்கே தோட்டத்தில் இந்த போர் சேவர்களுக்கு முன்பாகவும் பிரதான ஆசாரியனுக்கு முன்பாகவும் அதே போல் பரிசேயர்களுக்கு முன்பாகவும் தன்னுடைய சீசர்களுக்கு முன்பாகவும் மிக வெளிப்படையாக தன்னுடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தி நான் தான் என்று சொல்லியிருக்கிறார். அங்கே இது என்ன செய்தியை அங்கே போர் சேவனுக்கும் சீசனுக்கும் யூதாஸுக்கும் பிரதான ஆசாரியனுக்கும் பரிசேயனுக்கும் கன்வே பண்ணியிருக்கும்? நீ ஒன்றும் கஷ்டப்பட்டுல என்னை பிடிக்க வரல, உன்னுடைய வல்லமையினாலும் உன்னுடைய சாமர்த்தியத்தினாலும் என்ன செய்யலை, என்னெல்லாம் பிடிக்கல. அவர் நானே முன் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வருகிறேன் என்று சொல்கிறார். அவர் மகிமையான வல்லமையை வெளிப்படுத்துகிறார். தேவன் பாவியான மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வல்லமையான மகிமையை வெளிப்படுத்துகிறார். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தில் நீங்களும் நானும் மிக பிரதானமாக புரிந்து கொள்ள வேண்டியது, இங்கே இயேசு கிறிஸ்து ஏழ்மையான ஒரு மனிதன், பலவீனமான ஒரு மனிதன் அல்ல. இங்கே இயேசு கிறிஸ்து வல்லமையான ராஜா, இங்கே இயேசு கிறிஸ்து வல்லமையான மகிமையான கர்த்தர், இயேசு கிறிஸ்து மகிமையான தேவன். அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். எவ்வளோ பெரிய பயம் இருந்திருக்கும். இங்கே எல்லா படையோட ஃபுல் ஃபோர்ஸோட ஆயுதத்தோடும் தீவட்டியோடு வந்துட படப்படான்னு அந்த ஒரு வார்த்தையை கேட்டு கீழே விழுந்திருந்தானா அங்கே இருக்கிறவனுக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும். அவன் அந்த தேவனை பார்த்து, தேவனுடைய வல்லமையை பார்த்து அவன் பயந்து போயிருக்கிறான். அப்போது முதலாவது இயேசுவினுடைய கைது நிகழ்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பலவீனமாய் போய் மாட்டிக்கொள்ளலை. இயேசு கிறிஸ்து தேவாதி தேவனாக, ராஜாதி ராஜாவாக தன்னுடைய ஜனங்களை மீட்பதற்கு தானே முன்வந்து அவர் இப்படிப்பட்ட நிகழ்விலே தன்னை கர்த்தர் என்று வெளிப்படுத்தி, தன்னை ராஜா என்று வெளிப்படுத்தி அவர் தானாக முன்வந்து பாவிகளை மீட்கும் பணியை அவர் முன்னெடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த நிகழ்வு என்ன வெளிப்படுத்துகிறது? தேவன் தன்னை எவ்வளோதான் வெளிப்படுத்தினாலும் பாவியான மனுஷன் சுயமாய் ஒருபோதும் இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசிக்கவே முடியாது. பாவியான மனிதனுக்கு தேவன் தன்னை எவ்வளவுதான் வெளிப்படுத்தி இருந்தாலும் அந்த பாவியான மனிதன் சுயமாக ஒருபோதும் இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசிக்க முடியாது. 7ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இப்போதான் தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், நான் தான் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா இங்கே வந்த யூதனுக்கு பழைய ஏற்பாடு தெரியும், வந்த யூதனுக்கு மோசேக்கு தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று தெரியும், எப்படி ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, இஸ்ரவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று தெரியும். நான் தான் என்ற வார்த்தையினுடைய முழு வல்லமையான அர்த்தத்தை அவர்கள் தெரிந்திருக்கிறவர்கள். வேதம் அறிவுபூர்வமாக எவ்வளோதான் தெரிந்திருந்தாலும் அந்த பாவியான மனுஷன் மூலமாக அங்கே நேரடியாக இயேசு இருக்கும்போது அவரை கர்த்தர் என்று விசுவாசிக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. அவர் மறுபடியும் கேட்குறார், யாரை தேடுகிறீர்கள் என்று. அப்போ ஒருத்தனும் சொல்ல, நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்ல, நீர் கர்த்தர் என்று சொல்ல, நீர் மோசேக்கு வெளிப்படுத்த தேவன் என்று சொல்ல, மறுபடியும் அந்த மனிதன் என்ன சொல்கிறான் என்று பார்க்கும்போது, நீர் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று. அவன் சரீர பிரகாரமாக தான் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறான்.
பாவத்தின் குருட்டாட்டத்தில் இருக்கிற மனிதன் தேவன் எவ்வளோதான் மகிமையை வெளிப்படுத்தினாலும் அந்த பாவியான மனிதன் ஒருபோதும் இயேசுவை சுயமாக கர்த்தர் என்று விசுவாசிக்க முடியாது. தேவன் எவ்வளவுதான் தன்னை வெளிப்படுத்தி இருந்தாலும், தேவனுடைய வல்லமையை எவ்வளவுதான் அவங்க கண்டிருந்தாலும், தேவனுடைய வல்லமையை அவன் எவ்வளவுதான் அனுபவிச்சிருந்தாலும், ஒரு பாவியான மனிதன் ஒருபோதும் சுயமாய் தன்னுடைய பலத்தை கொண்டு, தன்னுடைய ஞானத்தை கொண்டு, தன்னுடைய அறிவை கொண்டு ஒருபோதும் இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசிக்கவே முடியாது. நம்ம எவ்வளோதான் வேதத்தை வாசித்திருக்கலாம், எவ்வளோதான் வேத அறிவு பெற்றிருக்கலாம், எவ்வளோதான் வேதத்தினுடைய எல்லா நிகழ்வையும் மனப்பாடம் செய்திருக்கலாம், வேதத்தினுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரை நன்கு அறிந்திருக்கலாம், சத்தியத்தை அறிவு மூலமான அறிவு பெற்றிருக்கலாம். என்னதான் அறிவு பெற்றிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லாமல் ஒருபோதும் நீங்கள் இயேசுவை தேவன் என்று விசுவாசிக்க முடியாது. உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு என்பதை பரிசோதித்து பாருங்கள். நான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடும் கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லமையோடும் இணைந்து என்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டு இயேசுவை கர்த்தர் என்று சொல்கிறேனா என்பதை பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் இயேசுவை கர்த்தர் என்று என்னுடைய அறிவு மூலமாக மட்டும் சொன்னேன்னா அது என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசமாக காணப்படாது. அதான் இங்கே இந்த யூதனுடைய பரிசேயனுடைய பிரதான ஆசாரியனுடைய நிலைப்பாடு. அவனுக்கு பழைய ஏற்பாடு முழுவதும் அத்துப்படியாக தெரியும். அந்த நான் தான் என்ற பதத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை அவனுக்கு தெரியும். எபிரேய மொழியில் அது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு என்பது தெரியும். அந்த நான் தான் என்று சொல்லும்போது யெகோவா என்ற நாமம் என்று அவனுக்கு தெரியும். அந்த யெகோவா என்ற நாமத்தை அவன் உச்சரிப்பதற்கும் தகுதியற்றவன் என்பது அவனுக்கு தெரியும். யாவே என்ற வார்த்தையை, அந்த பேரை யூதர்கள் தங்களுடைய வாயினால் உச்சரிக்க மாட்டாங்க. ஏன்னா மூல பாஷையில், எபிரேய பாஷையில் வவல்ஸ் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த யாவே என்ற வார்த்தைக்கு வவல்ஸே இல்லை. ஆகவே அந்த இடத்தெல்லாம் அவன் அமைதியாக இருப்பான். ஏன்னா தப்பாக உச்சரித்தா தேவனுடைய நாமத்தை வீணில் வணங்குறோம் என்ற அளவுக்கு பயம் இருந்தது. ஆனால் அந்த தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது பாவியான மனிதனால் ஒருபோதும் விசுவாசிக்க முடியலையே. இதான் பாவியான மனுஷனுடைய நிலைப்பாடு. நம்மளுடைய நிலைப்பாடு என்ன? வேதம் அறிஞ்சிருக்கிறோம், இயேசு யாருன்னு தெரியும், வேதம் மனப்பாடமாக தெரியும். நான் இயேசுவை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு, பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக என்னுடைய இருதயத்தை உடைச்சு, இந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக என்னுடைய இருதயத்தில் செயல்பட்டு அந்த இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசிக்கும்படியான இருதயத்தை கொடுத்திருக்கிறாரா? ஏன்னா பாவியான மனிதன் ஒருபோதும் சுயமாய் கர்த்தரை விசுவாசிக்க முடியாது. மூன்றாவது பார்க்கும்போது இந்த பகுதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகிமையான தேவன் இப்படிப்பட்ட பாவியான மனிதனுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுக்க முன் வருகிறார். இந்த மகிமையான தேவன் பாவியான மனிதனுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுக்க அவரே முன் வருகிறார். 4ஆம் வசனம் பாருங்க. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய், அடுத்த 6ஆம் வசனத்தில் தைரியமாக அவர் நான் தான் என்று சொல்லுகிறார். 7ஆம் வசனத்தில் மறுபடியும் இயேசுவே அந்த கேள்வியை கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்கிறாங்க. 8ஆம் வசனத்தில் நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே என்று சொல்லுகிறார். அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது, அந்த ராஜா, அந்த மகிமையுள்ள ராஜா பயந்து ஓடி இப்படிப்பட்ட பாத்திரத்தில் நான் பங்கு பெறக்கூடாது என்று ஓடி போல கெத்செமனேல தான் அழுகிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்றார். ஆனால் இல்லை, அவர் தானாக முன் வந்து 11ஆம் வசனத்தை பாருங்க. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய சித்தம், இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தேவனுடைய பணி. இந்த பணியை அது எவ்வளோ வழியாக இருந்தாலும் அதை நான் செய்யாமல் இருப்பேனா? அதை நான் கண்டிப்பாக செய்வேன். என்ன விதமான ஒரு உறுதித்தன்மை! உங்களுக்காகவும் எனக்காகவும், உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் மரித்த இயேசு கிறிஸ்து கோல அல்ல, ஐயோ மாட்டிக்கிட்டோமே செத்துட்டோமே என்று சாவலை. அவர் உறுதியாய் எல்லாம் அறிந்து பூரணமாய் மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு மனிதனுடைய பாவத்துக்கான மீட்பை தேவன் திட்டவட்டமாக, இயேசு திட்டவட்டமாக தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். எவ்வளவு மேன்மையான இயேசு கிறிஸ்து என்று பாருங்கள். எவ்வளவு மேன்மையான இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவம் அவர் மீது வைக்கப்பட்டு, என்னுடைய பாவம் அவர் மீது முழுவதுமாக வைக்கப்பட்டு, என் மேலே இருந்த பிதாவாகிய தேவனுடைய நித்திய கோபம் அவர் மீது ஊற்றப்படுவதற்கு அவர் தானே தன்னை ஜீவ பலியாக தானே முன்வந்து ஒப்பு கொடுத்தார். இது எந்த விதமான மனுஷ ஆலோசனை கிடையாது.
மனிதன் ஏற்படுத்துகிற இந்த மீட்பின் பணி கிடைக்காது. தேவன் நித்தியத்திலே என்று பார்க்கும்போது உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், காலம் உருவாவதற்கு முன்பாக, உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக நித்தியத்திலே தேவனுடைய திட்டம் அது. அந்த திட்டம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தானாக முன் வந்து உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். வேற யார் இருக்கா இப்படி ஜீவனை கொடுக்கறதுக்கு? இயேசுவை ஏன் விசுவாசிக்கணும்? முதலாவது இயேசு அவர் தான் கடவுள். அந்த கடவுள் என்னுடைய பாவத்தை மீட்பதற்கு தானே முன் வந்தார். நான் போய் கேட்கிறேன், ஐயோ ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, ஏதாச்சும் ஒரு வழி ஏற்பாடு பண்ணுங்க, என்ன அப்படி விட்டுட்டீங்க, எவ்வளோ மோசமான பாவத்தில் சிக்கி கிடக்கிறேன்னு சொல்லி எந்த மனுஷனும் போய் கேட்கல. அவன் சந்தோஷமா ஜாலியாக பாவத்தில் இஷ்டத்துக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் பாவத்தை பிடிச்சு போய் செஞ்சுட்டு இருக்கிறான். எப்பயுமே தேவன் தான் பாவியான மனுஷனை தேடி 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 வர்றார். மிகப்பெரிய உதாரணம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். பாவம் செஞ்சுட்டான், நிர்வாணின்னு தெரிஞ்சிருச்சு. ஐயோ ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இப்படி பண்ணிட்டேனே, அவன் ஒரு வார்த்தை கேட்கல. அவன் ஓடி போய் இலையை எடுத்து தச்சுக்கிறான். அங்கே போய் தன்னை படைத்த தேவனிடத்துல, தன்னோடு தினம் தினம் தொடர்பு கொள்கிற, தன்னிடத்தில் தினம் தினம் பேசுகிற அந்த தேவனை நோக்கி பார்க்கணும் என்ற சிந்தனையை அது பாவம் தடை செய்கிறது. பாவத்தினுடைய மிகப்பெரிய மோசமான வேலை என்ன தெரியுமா? உன்னுடைய பாவத்திற்கு உடனடியாக உங்களை இயேசுவின் இடத்துல அனுப்பாது. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. மனுஷனுடைய பாவத்திற்கு தேவன் தானாக முன்வந்து அவரே அந்த பாவத்தின் மீட்புக்கு தன்னை ஜீவபலியாக தானாக முன்வந்து அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று. இப்போ அதே போல் விசுவாசியில் அநேக நேரத்தில் நீங்களும் நானும் பாவத்தில் விழும்போது ஐயோ பாவம் செஞ்சுட்டோமே என்று நினச்சி இயேசுகிட்ட போக தடைப்படாதீங்க, தாமதிக்காதீங்க. பாவம் செஞ்சோடனே இயேசுகிட்ட போங்க. பாவம் செஞ்சோடனே இயேசுவை போய் பற்றி கொள்ளுங்க. ஆண்டவரே என்னோட பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, நீர் எனக்காக நீரே முன் வந்து என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் மரிச்சதுனால ஆண்டவரே என்னுடைய பாவத்தை கழுவுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. தேவன் குறிப்பிட்ட ஜனங்களுடைய பாவத்தை பூரணமாய் தானே முன் வந்து சிலுவையிலே மரித்து மன்னித்திருக்கிறார். அந்த சிலுவை மரணத்துக்கு தன்னை அவர் முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். எந்த விதமான தயக்கமும் இல்லை, எந்த விதமான பயமும் இல்லை, எந்த விதமான தடையும் இல்லை. அவர் எல்லாவற்றுக்கும் முன்னாடி போய் நின்று அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்றார். எவ்வளோ மேன்மையான ராஜா! ஒரு ராஜா தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார். நல்ல மெய்ப்பெண் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஆடுகளை மீட்டு கொண்டார். கடைசியாக இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம், அப்படி தேவனால் மீட்கப்படுகிற பிள்ளைகளை அவர் முழுவதுமாக பாதுகாக்கிறார். அதுதான் நம்ம 11ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நீர் எனக்கு தந்தவரில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? இயேசுவை கைது பண்ணும்போது அவருடைய சீசர்களையும் பிடிச்சிட்டாங்க. இப்போ இயேசு சொல்கிறார், என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள், என்னை தேடுகிறது உண்டானால் என்னை போக விடுங்கள் என்று சொல்லும்போது அவர் சொல்கிறார், நான் என்னுடைய ஜனங்களுக்காக நான் தான் மரிக்க போகிறேன். என் கூட வேறு யாரும் சேர்ந்து மரிக்க போவதில்லை, என் கூட சேர்ந்து சீசர்களும் மரிக்க போவது அல்ல. நான் ஒரு பிரதான பலியாக, நானே நித்திய பலியாக, நான் ஒரே பலியாக ஒரே தரமாக சிலுவையில் மரிக்க போகிறேன். மற்றவர்கள் எல்லாரையும் அவர் பாதுகாக்கிறார் என்று பாருங்கள். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை, ராஜா தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகளை முழுவதுமாக பாதுகாக்கிறார். முழு நிச்சயமான பாதுகாப்பை தருகிறார். முழு நிச்சயமான பாதுகாப்பு யாரால் தர முடியும்? இந்த இடத்துல அவரை போக ஒரு கைதாகிற ஒரு கைதிக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இவெல்லாம் விட்டுன்னு சொல்கிறதுக்கான என்ன அதிகாரம் இருக்குது? ஆனால் அவர் தேவன், தான் கர்த்தர் என்று அவர் தன்னுடைய அதிகாரத்தை நிரூபித்ததினால், அவர் தன்னுடைய வல்லமையை நிரூபித்ததினால் அங்கே கைதாகும் போது அவர் என்ன செய்கிறாராம்? தன்னுடைய பிள்ளைகளை அவர் முழுமையாக பாதுகாக்கிறார். தேவன் தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை எப்பொழுதும் முழுமையாக எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாப்பார். ராஜாவால் மட்டும் தான் பாதுகாக்க முடியும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் பாவம் மேலோங்கி காணும்போது, உங்களுடைய வாழ்க்கையில் சந்தேகம் காணும்போது, உங்களுடைய வாழ்க்கையில் ஐயோ நான் பரலோகம் போவேனா இல்லையா என்ற ஒரு குழப்படி காணும்போது, ஐயோ நான் ரட்சிப்பை இழந்து போயிடுவேன் என்று நீங்கள் நினச்சி வாடும்போது, சிலுவையில் மரித்த அந்த ராஜாவை நினைத்து பாருங்கள். அவர் பூரணமாய்
உங்களுடைய பாவ